அதிகமா கனவு காண்றவங்களா நீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். ஒரு கிராமத்துல ஒரு இளம்பெண் இருந்தா. அவ தினமும் பால் விற்று வாழ்ந்து வந்தா. ஒரு நாள் காலையில தன்னுடைய தலையில பால் பானைய சுமந்துட்டு சந்தைக்கு கிளம்புனா. பாதையில நடந்துட்டு இருக்கும் போது அவளோட மனசுல பல கனவுகள் ஓடிச்சு. இந்த பாலையெல்லாம் விற்றா நிறைய பணம் கிடைக்கும், அந்த பணத்துல நான் கோழிகள் வாங்குவேன், அந்த கோழிகள் நிறைய முட்டையிடும், அந்த முட்டைகளை விற்றா இன்னும் அதிகம் சம்பாதிக்கலாம், பிறகு நான் புது துணிகள் வாங்கலாம், நல்ல வசதியா வாழலான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ்வளவு மகிழ்ச்சியிலும் யாராவது பணம் கேட்டா இல்லைன்னு சொல்லணும்னு நினைச்சு தலையாட்டினா. அப்போ அவ கவனிக்காம பாதையில இருந்த ஒரு கல்லை மிதிச்சு உடனே தடுமாறினா. தலையில இருந்த பால் பானை கீழே விழுந்து உடைஞ்சது. எல்லா பாலும் கீழே சிந்திடுச்சு. அப்பதான் அவளோட தவற உணர்ந்தா. நான் இன்னும் நடக்காத விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டேன், கையில இருந்ததையும் இழந்துட்டேன்னு வருந்தினா. இந்த கதையினுடைய கருத்து என்னன்னா, அவசரமும் அலட்சியமும் நஷ்டத்தை தரும். நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயத்த கவனமா காப்பாத்தணும், இல்லைன்னா சின்ன கவனக்குறைவு கூட பெரிய இழப்பா மாறிடும்.